அஜித்தின் அடுத்த 3 படங்கள் வேற லெவல் கொண்டாட்டம் உறுதி. துணிவு திரைப்படத்தின் வெற்றியால் வெறித்தனமான கம்பேக் கொடுத்தார் அஜித். இதனால் அவரது AK-62 படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது. விக்னேஷ் சிவன் இயக்கவிருந்த இந்த படத்தை தற்போது மகிழ் திருமேனி இயக்கி வருகின்றார். அதன்படி விடாமுயற்சி என்ற டைட்டில் லைகா தயாரிக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் அர்பைஜானில் நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அஜித்தின் 63வது படத்தை ஆத்விக் ரவிச்சந்திரன் இயக்குவது உறுதியாகி உள்ளது. மார்க் ஆண்டனி படத்தில் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கட்டிய ஆத்விக் ரவிச்சந்திரன் அடுத்து அஜித்துக்கு ஒரு கதை சொல்லி அவரிடம் கால் ஷீட் வாங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் அஜித்தின் AK-63 படத்தை வெற்றிமாறன் இயக்கலாம் எனவும் செய்திகள் வெளியாகின. அதாவது வாடிவாசல் படத்திலிருந்து சூர்யா விலகிவிட்டதாகவும் அவருக்கு பதிலாக அஜித் அதில் நடிக்கலாம் எனவும் சொல்லப்பட்டது. ஆனால் அது உண்மை இல்லை என்றும் வாடிவாசல் சூர்யா வெற்றிமாறன் கூட்டணி உறுதிதான் என்றும் சொல்லப்படுகிறது. இதனிடையே அஜித்தின் 64வது படத்தை எல்ரட் குமார் தயாரிக்க முடிவு செய்து உள்ளாராம். ஏற்கனவே இது பற்றி அஜித்திடம் பேசி அவரது கால் ஷீட் வாங்கியதாகவும் தெரிகிறது. அதே நேரம் வெற்றிமாறனின் விடுதலை படத்தையும் எல்ரட் குமார் தான் தயாரித்து வருகிறார். இதனால் வெற்றிமாறனை வைத்தே அஜித்தின் AK-64 படத்தை தயாரிக்கலாம் என எல்ரட் குமாரின் பிளான் போட்டு வைத்துள்ளாராம். இதனால் AK-64 படத்தில் அஜித் வெற்றிமாறன் காம்போ இணையலாம் என சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் இல்லை என்றால் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. லோகேஷ் ஏற்கனவே ரஜினியின் தலைவர் 171, கைதி 2, ரோலெக்ஸ் என அடுத்தடுத்த படங்களில் இயக்க உள்ளார். இதனால் அஜித்துடன் AK-64 படத்தில் இணைவாரா என்பது சந்தேகமே என சொல்லப்படுகிறது.